தற்போது நாம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கீரனூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சகோதரி கார்த்திகா தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அவர் தற்போது இறந்திருக்கிறார். நாம் நேரடியாக கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்பொழுது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் இருந்த தேர்தல் களமும் நிலமும் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்துல எப்படி இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிக சாதகமா இருந்தது. இந்த முறை நாங்க கிட்டத்தட்ட 89 ஊராட்சிகள் இருக்கு இந்த கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில. ஒவ்வொரு கிராமத்துக்கும் குக்கிராமத்துக்கு போயிருக்கிறோம். மக்கள் கிட்ட இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த கெட்ட விஷயங்களா சொல்லியிருக்கிறோம். ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கோம், முறைகேடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் கிராமங்களாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக திரண்டு கொண்டு வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சி விவசாய சேர்ந்துக்கு வாக்களிப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறாங்க. நீங்களே பாப்பீங்க, களத்துல பாப்பீங்க, மக்கள் தன்னெழுச்சியாக அவங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுக்கறதும் அவங்களோட நிதி பங்களிப்பை நாம் தமிழர் கட்சிக்கு செய்யறதும் நீங்க தன்னெழுச்சியா பார்த்திருப்பீங்க. களம் கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மிக சாதகமா இருக்கிறது. இப்போ கிராமமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவங்க கிராம மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? ஆனா கிராம மக்கள் பொதுவா தண்ணீர் தானே இல்லை. மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. பாட்டிமார்கள்லாம் சோறாக்க கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. உங்களுக்கு தெரியும், குளங்கள் எல்லாம் சாக்கடை போல இருக்கு. அதெல்லாம் ஜனம் குளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி வெறி ஆகுது. அதனால மக்களுடைய மிக முக்கிய பிரச்சனை சாலை இல்ல. சாலை பிரச்சனை பெரும் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நிறைய இடங்கள பட்டா பிரச்சனை. 4 தலைமுறை இருக்கக்கூடிய மக்களுக்கே பட்டா இல்லாத சூழ்நிலை இருக்கு. அப்படியே அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்த திட்டங்களாக இருக்கட்டும், கான்கிரீட்ல மேல விழுகுது. முறைகேடுகள் எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் முறைகேடுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் சரி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி வென்றா நாங்க உறுதியாக இந்த அடிப்படை பிரச்சனை சரி செய்வோம். நிச்சயமாக மிக எதிர்பார்ப்போட தொகுதி மக்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் எதற்காக வாக்களிக்கணும்? நீங்க இந்த தொகுதி மக்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன? வறுமையிலும் வறட்சியிலும் இருக்கக்கூடிய தொகுதி கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதி. வறுமையிலும் வறட்சியிலும் இருக்கக்கூடிய கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இங்க விருப்பப்படுது. மிக முக்கியமாக கீழ்வளூர் ஒரு பேருந்து நிலையம் கூட கிடையாது, தொடர் வண்டி மேம்பாலம் கிடையாது, சாலை வசதிகள் உள் கிராமங்கள் கிடையாது. மீனவ கிராமங்களுக்கு மீன்பிடி தொழிலாளர்கள் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க மீனை இங்க வெளியே கொண்டு வரதுக்கு சரியான சாலை வசதி இல்ல. அது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கிறோம். வலை பின்னக்கூடிய இடம் சரியான முறையில இல்ல, பல கிராமங்களுக்கு இல்ல. அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. குப்பை திடக்கழிவு மேலாண்மை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. சாலை வசதி இல்ல. இதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீனவர்கள் ரொம்ப திறமையான மீனவர்கள். அவங்களுக்கு கடல்சார் பொறியியல் கல்லூரியை, மரைன் இன்ஜினியரிங் கல்லூரி இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதனால அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும்னு விருப்பப்படுறோம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தணும்னு விருப்பப்படுறோம். அரசு மருத்துவமனையை நல்ல எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எந்நேரம் போனாலும் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக மாத்த நினைக்கிறேன். இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். நிறைய குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாம இருக்கு. அதெல்லாம் சரி செய்யணும்னு விருப்பப்படுறேன். கட்டாயம் மக்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், இந்த முறை தேர்தலை தீர்மானிக்க போறது பெண்கள் தான். பெண்கள் தவறாம வாக்களிங்க. உங்களுக்கான பாதுகாப்பான தமிழ்நாட்டை ஒப்படைப்பது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பொறுப்பு. உறுதியாக நாங்கள் இதை செய்வோம். பாதுகாப்பான தமிழ்நாடை படைப்போம். போதை இல்லாத தமிழ்நாடை நம்ம படைப்போம். நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் ஈடேற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் மிக்க நன்றி.